வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் நியூஸ். நீங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ரீகேப் ஆஃப் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ரம் 8th to 12th December 2025. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மெயின் மார்க்கெட் இண்டிசஸ் பார்த்துடலாம். ஸோ போன வாரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து மண்டே டு வெனஸ்டே பார்த்தீங்கன்னா ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் இருந்துச்சு. ஆஃப்டர் ஆர்பிஐ பாலிசி வந்ததுக்கப்புறம் ஃப்ரைடே ஒரு ரேலி இருந்துச்சு. ஸோ அந்த ரேலியை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் புக்கிங் இருந்துச்சு மண்டே டு வெனஸ்டே வரைக்கும். அனதர் ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் புக்கிங்க்கு ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருந்துச்சு வெனஸ்டே. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற 3 நாளுமே ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் இருந்துச்சு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ ஆஃப்டர் ஒன்ஸ் வந்து ஃபெட் ரேட் கட் டிசிஷன் வந்ததுக்கப்புறம் ப்ளஸ் வந்து 26 ஃபினான்ஷியல் இயருக்கு நல்ல இது கொடுத்துருந்தனால டேட்டா கொடுத்துருந்தனால தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஒரு ரேலி இருந்துச்சு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸில். ஸோ 3 நாள் டவுன் அண்ட் 2 நாள் அப்பில் இருந்துச்சு. ஸோ நிஃப்டி அட் த எண்டு க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 26,046 வந்து செட்டில் இருக்குது. ஆனால் வீக் டு வீக் பேசிஸில் பார்க்கும்போது ஒரு 0.53% லோவர். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அகைன் அதுவுமே வந்து 59,288 வந்து செட்டில் இருக்குது, ஒரு 0.65% லோவர். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 85,267 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.52% லோவர். ஸோ இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் மண்டே டு வெனஸ்டே அந்த இன்டெசிஷன் இருந்ததுனால நல்ல ஷூட் அப் ஆயிருந்துச்சு. ஸோ பட் லாஸ்ட் 2 டேஸாக நல்லா கூல் டவுன் ஆயிருக்கு. ஸோ 10.10 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 2.38% லோவர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ராடர் இண்டிசஸ் பார்த்துடலாம். ப்ராடர் இண்டிசஸ் பொறுத்த வரைக்குமே நல்ல ஹெவி செல் ஆஃப் இருந்துச்சு மண்டே டு வெனஸ்டே வரைக்கும். ஆஃப்டர் தட் ஒரு தேர்ஸ்டே ஃப்ரைடே பையிங் இருந்தாலும் ஆனால் வீக் டு வீக் பேசிஸ் பார்க்கும்போது நிஃப்டி மிட் கேப் 100 வந்து செட்டிலான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60,594 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.51% லோவர். நிஃப்டி ஸ்மால் கேப் 100 17,389 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.67% லோவர். நிஃப்டி மைக்ரோ கேப் 250 பொறுத்த வரைக்கும் 22,366 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.37% லோவர். ஸோ வீக் டு வீக் பேசிஸில் பார்க்கும்போது 3 ப்ராடர் இண்டிசஸுமே நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. வேறஸ் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே அதில் பையிங் இருந்துச்சு. ஸோ அந்த பையிங் வந்து செல்லிங்கோட அதிகமாக இல்லை. ஸோ அந்த வீக் டு வீக் பேசிஸில் நெகட்டிவில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ப்ராடர் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு எஃப்ஐஏ அண்ட் டிஐஏ பார்த்தீங்கன்னா மந்த் டு டேட் பார்க்கும்போது எஃப்ஐஏ வந்து 19,605 crores செல் பண்ணியிருக்காங்க. வேறஸ் டிஐஏ பொறுத்த வரைக்கும் 39,970 crores பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐ செல் பண்ணதை தாண்டி டிஐ வந்து 2x டைம் வந்து பை பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ குட் சைன். பட் ஒரியிங் சைடில் பார்க்கும்போது எஃப்ஐ வந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்றது ஒரு ஒரியிங் சைன். பட் லாஸ்ட் வீக்கு முந்தின வீக்காக இருக்கட்டும் லாஸ்ட் வீக்காக இருக்கட்டும் அந்த பையிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றது ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸாக பார்க்கப்படுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம செக்டரல் இண்டிசஸ் பார்த்துடலாம். ஸோ செக்டரல் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா செக்டர்ஸுமே நல்ல செல் ஆஃப் இருந்துச்சு போன வாரம். நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு 0.42% லோவர். நிஃப்டி எஃப்எம்சிஜி அண்ட் கன்சூமர் டியூரபிள்ஸ் நம்ம பார்த்தோம், ஹெவி செல் ஆஃப் இருந்துச்சு, அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, ஒரு 1.29% லோவர். நிஃப்டி ஃபார்மா பொறுத்த வரைக்கும் 0.60% லோவர். நிஃப்டி ஐடி என்ன ஒரு நல்ல டிப்ரிஷியேட் ஆனதுனால நல்ல ஒரு இது இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து வீக் டு வீக் பேசிஸில் ஒரு 1.11% லோவரில் வந்து செட்டில் இருக்குது. நிஃப்டி ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் 0.74% லோவர். நிஃப்டி மெட்டல் தான் நல்ல டாப் பர்ஃபார்மர் போன வாரம். ஸோ நம்ம அது சில்வர்லேயே பார்த்தோம், ப்ரீஷியஸ் மெட்டல்லே பார்த்தோம், கோல்ட்லேயும் பார்த்தோம். வேறு ஸ்டீலாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், டாடா ஸ்டீலாக இருக்கட்டும், இண்டால்கோவாக இருக்கட்டும், இதெல்லாமே நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம், நல்லாவே இருந்துச்சு. ஸோ நிஃப்டி மெட்டல் பொறுத்த வரைக்கும் ஒரு 1.90% ஹையரில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கரன்சி மார்க்கெட்ஸ் பார்த்துடலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது $98.39 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் பொறுத்த வரைக்கும் நல்லா டிப்ரிஷியேட் ஆகி ஒரு 90.42 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு பொறுத்த வரைக்கும் $4,198 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் வந்து $63.676 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்டர் ரேலிக்கு அப்புறம் இந்தியன் மார்க்கெட்டுக்கு ரேலிக்கு அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு செல் ஆஃப் இருந்துச்சு. ஸோ அதனால் கிஃப்ட் நிஃப்டி ஒரு 0.42% லோயர் காமிச்சிக்கிட்டு இருக்கு. அரௌண்ட் 110 பாயிண்ட்ஸ் லோயர் ஓப்பனிங் காமிச்சிட்டு இருக்கு. டவ் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே செல் ஆஃப் இருந்துச்சு, ஒரு 0.34% லோயரில் காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வீக்லி ரீகேப் ஆஃப் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ரம் 8th to 12th December. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.